இறுதி நேரங்கள்ல மிகப்பெரிய வெறியாட்டத்த யுத்த களத்துல காட்டுவார்கள். அப்பதான் கூடுதலான நிலப்பரப்பு நம்ம கைவசம் வரும் அப்படிங்கிறது பாடகம். ஆனா உக்ரைனை பொறுத்தவரை இறுதி நேர யுத்தத்துல பெரிய அளவு ரஷ்யாவுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. இதுவே ஒரு பெரும் முட்டாள்தனம். எப்படி இந்த உக்ரைன் யுத்தமே ஒரு பெரும் முட்டாள்தனம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான். உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட விருப்பத்து பேர்ல நடந்துச்சு. வேற ஒரு நாடு இந்த நாடு நாசமா போனா என்ன அப்படின்னு தான் நினைப்பார்கள். ஆனா இந்த இறுதிக்கட்ட வெறித்தனம் இந்த யுத்த காலத்தோட பாடகத்தை விட்டு வெளியில போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பைடன்கிற தனிப்பட்ட நபரோட விருப்பம் தான். பொதுவாவே சம்பந்தமே இல்லாத நாட்டுல இன்னொரு நாடு ஆதிக்கம் செலுத்தினாலே உருப்படாது. தனிப்பட்ட ஒரு நபரே ஒரு நாட்டுல ஆதிக்கம் செலுத்தினா விளங்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி சமகாலத்துல ஒரு நல்ல உதாரணம் தான் உக்ரைன். காரணம் யுத்த காலத்துல கூடுதலான நிலப்பரப்புகளை எதிரி பிடிக்கும் போது முடிஞ்ச அளவு தடுக்கணும். ஆனா அதுக்கு மிகப்பெரிய விலை உயிர் சேதத்தை கொடுத்துதான் தடுக்க முடியும். அந்த மாதிரி காலகட்டத்துல உக்ரைனுக்குள்ள இல்லாம ரஷ்யாவுக்குள்ள போய் உட்கார்ந்தார்கள். இப்ப ரஷ்யாவுக்குள்ள என்ன நிலைமை அப்படின்னா கைதிகளா எடுக்கிறதே கிடையாது. தப்பி தவறி டெலகிராம் சேனல்ல கால்ல விழுந்தா மட்டும்தான் கைதிகளா எடுக்கிறார்கள். அதை தாண்டி பெரிய அளவு அதாவது அந்த டெலகிராம் சேனல்லே 5 நபர்களுக்கு மேல 6 அப்படின்னு போட்டாலே கிடையாது. கைதிகளா எடுக்கிறதே இல்ல. கொன்று குமிச்சிடுறார்கள். பெரிய அளவு உயிர் சேதத்தோட கணிசமான செக் போஸ்ட்டுகளை நோக்கி நகர்ந்துட்டார்கள். ஏறக்குறைய இன்னும் வரும் சில நாட்கள்ல இல்ல சில மணி நேரங்கள்ல கூட எது வேணாலும் நடக்கலாம். நேரங்கள் அப்படின்னா இங்க 24 மணி நேரத்துக்கு கீழே எடுத்துக்கலாம். வரும் நாட்கள் அப்படின்னா 24 மணி நேரம், 36 மணி நேரம், 48 மணி நேரம்னு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள ரஷ்ய பகுதிகள் முழுவதும் சீல் வைக்கப்படும். இவர்களை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய படை தளபதி அறிவிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு ரஷ்யாவுக்குள்ள நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிறதா. இந்த பக்கம் டொனட்ஸ்க் பிராந்தியத்தை பொறுத்தவரை அடுத்தடுத்த கிராமங்களை இழந்துகிட்டே இருக்கார்கள். சப்ளை செயின் லைன் போயிருச்சு. அது போய் 48 மணி நேரம் ஆகுது. அதனால அடுத்தடுத்த களங்களை தக்க வச்சுக்கிறதுங்கிறது முடியாத காரியம். இப்ப இந்த 2 சைட்லயும் உயிரிழப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல நடக்குது. அதை தடுக்கவும் முடியல. அதுல இருந்து தப்பிக்கவும் முடியல. உக்ரைனுக்குள்ள உள்ள வீரர்கள் தப்பிச்சு ஓடி போயிடலாம். ரஷ்யாவுக்குள்ள உள்ள வீரர்கள் ஒண்ணும் பண்ண முடியுதில்ல. இந்த மாதிரி கடுமையான சிக்கல். சக வீரர்கள் அங்க துன்பப்படுறார்கள், உயிர் இழக்கிறார்கள். ஆனா அதை தடுக்கவும் முடியல. இங்க இருந்து யூனிட்டையும் அனுப்புற மாதிரி இவர்கள் இல்ல. ஒரே ஒரு தடவை யூனிட் அனுப்ப அட்டம் பண்ணார்கள். அது ஃபெயிலியர், மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கும்போது பேசாம இருந்துட்டார்கள். எப்படி மரியப்போல் நகரத்துல இறுதியில அந்த ஃபேக்டரிக்குள்ள சுத்தின நபர்களை ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி வெளியேற்றினார்களோ அந்த மாதிரி நம்ம சக வீரர்களை வெளியேற்ற மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு குமுறல் பெரிய அளவுல உக்ரைன் படைக்குள்ள வருது. உக்ரைன் மக்கள் கிட்டையும் வருது. இப்படி வரும்போதுதான் இந்த பக்கம் டொனட்ஸ்க் பிராந்தியம் முழுவதும் கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற செய்தியும் வருது. அடுத்தடுத்த கிராமங்களும் கையை விட்டு போகும்போது ஏகப்பட்ட பகுதிகள் ரஷ்யா கைவசம் இருக்கும். அத்தனையும் தாரை வார்த்துட்டு திரும்பி ரஷ்யா போகும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டார்கள். கிரெம்ளின்ல இருந்தே அப்ப நாங்க செய்யறோம்டா பின்வாங்குறோம் அப்படின்னு அறிவிச்சா கூட 1க்கு 2 தடவை திருப்பி பேப்பரை பார்ப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விஷயம் பின்வாங்கறதுக்கு வேலையும் இல்ல, விஷயமும் இல்ல, அப்படி செய்யக்கூடிய ஆட்களும் இல்ல. அப்படி ஒரு சந்தர்ப்பத்துல மிகப்பெரிய 2 இடத்துல படைகள் அனுப்பிச்சு ஒட்டுமொத்தமா எல்லா படையும் போச்சு, எல்லா நிலப்பரப்பும் போச்சு. இதோட பேசாம இருக்குமா ரஷ்யான்னு கேட்டா ரஷ்யா இதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ச்சு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற போது பெரிய பதிலடியா கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்பவும் பதிலடி கொடுத்திருக்கார்கள். ஆனா இது பதிலடியே கிடையாது. இதுக்கு மேல இருக்குன்னு இருக்கார்கள். காரணம் ஒரு பிராந்தியம் ரஷ்யாவுக்குள்ள ஒரு பிராந்தியத்துக்குள்ள வந்ததுக்கு உக்ரைனுக்குள்ள 10 பிராந்தியங்களை மார்க் பண்ணி சுமார் 200 மிசைல் அட்டாக், 100 மிசைல், 100 ஆளில்லா விமானங்கள்னு 200 லொகேஷனை 10 பிராந்தியங்கள்ல மட்டும் மார்க் பண்ணி சதறடிச்சிட்டார்கள். அந்த 10 பிராந்தியமும் யுத்தகலமே இல்லாத பிராந்தியங்கள். இங்கதான் ரஷ்யாவோட பலத்தை பார்த்து உக்ரைன் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகி போச்சு. காரணம் ரஷ்யாவுக்குள்ளேயும் சண்டை நடக்குது. ஆனா உக்ரைன் யூனிட் எதுவுமே டைவர்ட் ஆகல. அதுக்குன்னு தனி படையணி உள்ளுக்குள்ள அனுப்பி சண்டை தீவிரமா நடந்து செட்டில்மெண்ட்டுக்குலாம் மீண்டும் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்த கட்டமா களத்துல ஏகப்பட்ட இடத்துல முன்னேற்றமா போய்கிட்டு இருக்கும்போது கூடுதலான வீரியத்தை காட்டணும். அந்த கூடுதலான வீரியத்தை காட்டி முன்னேறும் போது இதை 2யும் தாண்டி இந்த பெரும் யுத்தகலம் 2யும் தாண்டி 10 லொகேஷன்களை மார்க் பண்ணி 200 மிசைல் அட்டாக் பண்றார்கள் அப்படின்னா பேக்கப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு ஐரோப்பா நடுங்கிருச்சு.
உண்மைய சொல்ல போனோம்னா, உக்ரைன்ல இந்த 10 லொகேஷன்ல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய சாம்பல் நிலைக்கு மாறி போயிருச்சு. 10 லொகேஷன்களும் யுத்தம் நடக்காத இடங்கள். அந்த மக்களும் தீவிரமான ஒரு கஷ்டம். உண்மைய சொல்லப்போனா, அத பஃபர் ஜோனா குறிவைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரஷ்ய டெலகிராம் சேனல்கள் பெருசா பேசுறார்கள். இன்னைக்கு நிலைமைய பார்த்தா, சிரியா மாரி தான் உக்ரைனோட எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு தெளிவா தெரியுது. இந்த பிராந்தியங்கள் பூரா ரஷ்யா வசம். அதுபோக இந்த மார்க் பண்ண 10 லொகேஷன்களும் பஃபர் ஜோன் ஆக்குறோம் அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள் அப்படின்னா, ஏறக்குறைய சிரியா மாரி தான் டிராவல் பண்ணி ஆகணும். ஜெலன்ஸ்கிக்கு தேவை ஒரு நிலப்பரப்பு தான். அது ஆரோக்கியமான நிலப்பரப்பா அப்படிலாம் அவருக்கு கணக்கு கிடையாது. இந்த நிலப்பரப்ப வச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து காசு வாங்கி அத தனியா ரொட்டேட் பண்ண போறாரு. அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு நல்ல வளமான ஒரு நாடா இருந்துச்சு. ஏறக்குறைய ஐரோப்பாலயே வச்சு கடைசி பின்தங்கிய நாடு அப்டின்னாலும், அந்த நாடும் செழிப்பமா தான் இருந்துச்சு. அத நாசமா ஆக்குனது அதோட அதிபர் ஜெலன்ஸ்கியும், அமெரிக்காவும் அப்படின்னு வரலாற்றுல கட்டாயம் இடம்பெறுங்கிறது எதார்த்தமான உண்ம.